ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம தக்காளி கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்ம புதுமை தமிழச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி வீடியோவில் வேர்க்கடலை தோசைக்கு பெஸ்ட் காம்பினேஷன் தக்காளி சட்னின்னு சொல்லியிருந்தேங்க. அதோட ரெசிபியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தக்காளி கார சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் 2 பெரிய தக்காளி, வரமிளகாய் 5, இஞ்சி சிறு துண்டு, துருவிய தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப. தாளிப்பதற்கு எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், கடுகு அரை ஸ்பூன், உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன், கருவேப்பிலை சிறிது. இப்போ சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் 2 கப் தண்ணியை ஊற்றி சூடு பண்ணுங்கள். அதில் அந்த 2 தக்காளி, காம்பு நீக்காத வரமிளகாய், கொஞ்சம் உப்பு சேர்த்து கொதிக்க விடுங்க. தக்காளி நல்லா வெந்த உடனே அதோட தோலை நீக்கிட்டு வரமிளகாயோட காம்பை நீக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க. அதோட இஞ்சி, தேங்காய், சுவைக்கேற்ப உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி ஒரு கப்பில் மாற்றிடுங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து அதை சட்னியில் கொட்டிடுங்க. அவ்வளோதாங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வேர்க்கடலை தோசைக்கு சுவையான தக்காளி கார சட்னி ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த சுவையான ரெசிபியை நமக்கு கொடுத்தது பிடி குக்கிங் டிப்ஸ் கண்டெஸ்ட் வின்னர் மிஸ் அருணா ஸ்ரீனிவாசன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ் அருணா.